வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, போலீஸ், எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் இன்றைக்கி ஒரு 5 சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினை பார்க்க போகிறோம். இந்த 5 கொஸ்டின் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை பார்த்து எப்பவுமே பயந்துடக்கூடாது. கொஸ்டின் நம்மளுக்கு வித்தியாசம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். இவற்றுள் எது சரியானது? ஓகே, 2√3 3√2 கிரேட்டர் தென் 3√2. அதே மாதிரி 4√2 கிரேட்டர் தென் 2√8. என்ன சார் ஆன்சர் வரும்? எனக்கு வெறுமனே நம்பர் இருந்தால் கூட என்ன பண்ணுவீங்கனால ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ரூட்டில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. ஓகேடா? இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ √3க்கு மதிப்பு போடுவாங்க. √3 எவ்வளோ? 1.732. √2னா 1.414. இப்போ √8 எவ்வளோ வரும்? இப்போ √9 3 வரும். √8 எவ்வளோ வரும்? 2.8. இந்த மாதிரி சம்திங்லாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி சில பேர் போட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. சில பேர் எப்படி சார் நான் ஆன்சர் பண்ணுறது? ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை. 2√3 இதே ஸ்கொயர் பண்ணும், இதே ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணி எவ்வளோ வரும்? 4. √3 ஸ்கொயர் பண்ணால் 3. ஓகே, கிரேட்டர் தென் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. √2 பண்ணோம்னா 2. ஓகே, அப்போ 12 கிரேட்டர் தென் 18. கரெக்டாக? இல்லை. அப்போ 12 பெருசா? இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகே, அடுத்த அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ? 16. √2 பண்ணோம்னா 2. ஓகே, அதே மாதிரி 2 4 8 பண்ணோம்னா 8. இப்போ 16 2 32, 4 8 32. ரெண்டுமே சமமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கிரேட்டர் தான் எனக்கு வர்றது சமம் தான் வரணும். அப்போ எனக்கு இதுவுமே தவறு. அப்போ எனக்கு ஆன்சர்னா வரும் இவற்றுள் எதுவும் இல்லை. அப்படி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இவற்றுள் எது பெரியது? இவற்றுள் எது பெரியது? ஸோ அனைத்தையும் பார்த்துக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். வரும் 0.7, அங்கே 0.7 பார், கீழே 0.07 பார், அடுத்து 0.07 ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு பார். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகே, இதோட மதிப்பு எனக்கு என்ன சார்? ஏன்னா பார் ஒன்று போட்டுருக்காங்க. பார் எனக்கு என்ன மீனிங்? ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தாலே தெரியும், கண்டிப்பாக மிஸ்டேக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுவீங்களா? ஒவ்வொன்றுக்கும் மதிப்பு பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட் என்ன இருக்குது? 0.7. இப்போ 0.7 எப்படி வச்சுக்கலாம்? 0.7 0.7 தானே? ஓகே, இப்போ 0.7 பார் என்ன அர்த்தம்? பார் அப்படின்னா இந்த 7 கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 7க்கு மேலே மட்டும் தான் பார் இருக்குது. அப்போ இந்த 7 மட்டும் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறது எப்படி பண்ணலாம்? அப்போ 0.777 இது போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 0.0க்கு பார் வரல. இப்போ 0 அப்படியே வச்சுக்கலாம். 7க்கு மட்டும் பார் வச்சா என்ன பண்ணும்? 7 மட்டும் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதேமாதிரி இங்கே இப்போ என்ன வரும்? 0.07 பார். ரெண்டுக்குமே பார் போட்டால் அப்படின்னா 07 07 07 07 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ கண்டுபிடிங்க. இப்போ எதுவுமே பார் இல்லை, ஃபுல்லாக நம்பர்ஸாக இருக்குங்க. இங்கே 0.7, இங்கே 0.77. ஓகேங்களா? 0.77. அப்போ இதுதானே பெருசு. இது 0.7 மட்டும்தான். இது 0.77 வந்துருச்சு. அப்போ இதுதான் பெருசு. ஓகேங்களா? மீதெல்லாமே 0.0 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரெண்டுமே வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியானது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மதிப்பு காண்க. 12 1/2 ப்ளஸ் 12 1/3 ப்ளஸ் 12 1/6. இதோட மதிப்பு எனக்கு என்னது? ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னா அப்போ 999 பேஸ் பண்ணி வந்திருக்கும், 555 பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ அனைத்துமே ஒரே கான்செப்ட் தான், ஒன்றுமே இல்லை. இங்கே எத்தனை 12 இருக்குது? 1 2 3. அப்போ 3 12 எவ்வளோ? 36. ஓகே, வச்சுக்கோங்க. அப்போ 12 மட்டும் என்ன பண்ணுறேன், கரெக்டாக கூட்டி போட்டாலும் சரி தான், இல்லை 3 12 இருக்குது, 3 12 36 அப்படின்னு போட்டாலும் சரி தான். ஓகே, அடுத்த ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? 1/2 1/3 1/6 1/2 1/3 1/6. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 6. அடுத்ததுக்கு என்ன வரும்? 3 2 1. அப்போ 6/6 அடித்தா எவ்வளோ வரும்? 1. அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ? 1. ஆல்ரெடி 36. இதோட 1 கூட்ட எனக்கு எவ்வளோ வரும்? 37. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 37. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 75% எதற்கு சமமாக இருக்குன்னு கொஸ்டின் கேட்டேன். ஓகேண்ணா? அப்போ 75% எப்படி எனக்கு வரும் ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்படி தானே? ஓகே, 75% எனக்கு எப்படி வரும்? 75/100ன்னு வச்சுக்கலாம். இது அடித்தா 3/4 வரும். அதாவது பின்னம் எனக்கு 3/4 வரணும். எந்த பின்னருக்கு நம்ம பார்க்கணும்? 3/4 வரணும். அப்போ இதை அடிப்போம் 2/3. ஓகே, வரல. அடுத்து அடித்தா இது 3/8. இது அடிக்கின்றது 3/8 தான் வரும். ஓகே, அடுத்து இதை அடித்தோம்னா 3 2 6 4 8 3/4 வந்துருச்சு. ஓகே, அப்போ இதுதான் சரியானது. அப்போ இதையும் செக் பண்ணுவோம். ஓகேங்களா?
5 5 5 25 இதுவும் வரல. இப்போ ஆப்ஷன் சி தான் சரியாக பொருந்தது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 + 2 √5 ஹோல் ஸ்கொயர் = 29 + k √5 எனில் கேயோட மதிப்பு என்ன? ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இங்கே ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா இங்கேயும் ப்ளஸில் தான் இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டினில். ஓகேங்களா? இப்போ இங்கே மைனஸ் கொடுத்தாங்கன்னா இங்கேயும் மைனஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் அப்படி இருந்துச்சாலும் சரி, மைனஸ் இருந்தாலும் சரி, எதுனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான் இருக்கும், மைனஸ் தான் மைனஸ் தான் இருக்கும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. எதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? அப்போ கேவோட மதிப்பு எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, 3 2 பெருக்கினா எவ்வளோ வரும்? 6. அதோட 2 பெருக்கினா எவ்வளோ வரும்? 12. அவ்வளோதான். அதாவது இந்த நம்பரையும் ஃபஸ்ட் நம்ம பெருக்கணும். இந்த நம்பர் மாறி மாறி கூட வரும். ஓகேங்களா? அது நம்ம பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை பெருக்கணும், வர்ற மதிப்போட ஒரு 2 பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அப்போ 2 6, அதோட 2 பெருக்குனா 12. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 12. ஓகே, இது எதை பேஸ் பண்ணி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பெற நம்மளுடைய வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.